படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது சுமாராக இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கூட திரைக்கதை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு இந்திய அளவில் பேச வச்சவர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர். லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கிராண்ட்ஃபாதர் படத்தினுடைய அதில் ஒரு பாடல் காட்சிக்கு அண்ணன் தான் வந்தாகணும்னு அந்த டைரக்டர் பிரியப்பட்டதுனால சரின்ட்டு அவங்க வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு கூப்பிட்டு திடீர்னு வந்து ஒரு பொக்கே கொடுத்து ஷால் போத்தி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ரொம்ப பாராட்டினாங்க. அக்காவுக்கெல்லாம் வந்து நிறைய படங்களில் வந்து அவங்க டப்பிங் வாய்ஸுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு வாஞ்சியோடு வந்து ஹேமா வாமா அப்படின்னு கூப்பிட்றது அவங்களுடைய பழக்கம். என்னெல்லாம் எங்கே பார்த்தா தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் நேற்று ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு பாக்யராஜ் அண்ணன் இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நல்லா தானே இருந்தார், நல்லா டிவி ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தார், திடீர்னு இப்படின்னாக்கா ஒன்றும் என்ன சொல்கிறது எதுன்னே ஒன்றும் புரியல. அவர் விட்டு சென்ற இந்த தடங்கள் வந்து பல காலத்துக்கு வந்து பல பேருக்கு வந்து திரையுலகத்தில் முன்னேறுவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நம்ம வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம், திரையுலகத்தில் அவர் இருக்கும்போது நம்மளும் இருந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். என்னமோ சரி, அண்ணன் அவர்கள் ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும். பூர்ணிமா மேடமுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்.